ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே என் பதிவை பாருங்கள். பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும். இனி இருப்பீங்க. அப்படி தான் உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா, நான் வீடு கட்டி பாதியிலே நிற்கிது. நான் வாடகை வீட்டில் இருந்து தினம் வாடகை கட்ட முடியல. அந்த வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டுக்கிறேன். அந்த லோன் கிடைக்க நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். மிக விரைவில் அந்த வீடு கட்டி வாடகை வீட்டில் இருக்கும் நான் சொந்த வீட்டுக்கு குடி போகணும் சாயப்பா. அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகளுக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு நல்ல வர்ணையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை. பல வருடங்கள் ஆயிடுச்சு. மிக விரைவில் எனக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என் குடும்பம் தலைக்கணும். வாரிசு வேணும் சாயப்பா. அதே போல் ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கான். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண்ணு அழுகுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அப்பா அம்மா, அப்பா இறந்துட்டாங்களாம். அந்த பெண்ணு ஒன்று தான் அவங்க தனியாக இருக்கிறாங்களாம். அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்களும் வரதில்லையாம், ஃபோனும் பண்ணுறதில்லையாம். அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க மாமியாரும் திட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தையாச்சும் கொடுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சாயப்பா. மிக விரைவில் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க. அதே போல் பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் மிக விரைவில் திருப்பறக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். அதே போல் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் மிக விரைவில் பணி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். ஒரு சாயன்பர் அவர் லோன் போட்டிருக்கிறாங்களாம். லோன் கிடைச்சா கடன் பிரச்சனையை மிக விரைவில் அடைச்சிருவாங்கிறாங்க. அந்த லோன் கிடைக்க நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். ஒரு சாயன்பர் வீடு விற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வீடு விற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களாம். யாரும் வாங்கவே மாட்டேங்கிறாங்களாம். அந்த வீடு விற்றுட்டா அவங்களுக்கு மிக விரைவில் அந்த கடன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அந்த கடன்காரங்க தொந்தரவுனால தினம் வேதனையில் அழுது துடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீடு விற்கிறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி உங்கள் அற்புதத்தை நிகழ்த்துங்க சாயப்பா. அதே போல் நிறைய பேர் உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றுங்க. இந்த உலக மக்களை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். மிக விரைவில் வந்து காப்பாற்றுங்க சாயப்பா. அந்த அற்புதத்தை நிகழ்த்துங்க சாயப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவ்வளவு நம்மளால் கடன் பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளியில் வரணும். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், வீட்டில் இருந்து கூட சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்மளால் இந்த கடனே கட்ட முடியல. ஏன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம முற்றிலும் இந்த கடன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிற இதை மட்டும் கடைப்பிடித்தீங்கன்னா போதும். அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. வீட்டில் இருந்த பிரகாரமே மிக எளிமையான பரிகாரம் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டு 9 நாள் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா போதும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் நீங்கள் இந்த 9 நாளும் வீட்டில் சண்டை போட்டுக்கக்கூடாது, நீங்கள் திட்டக்கூடாது, எந்த ஒரு அழுவக்கூடாது, எந்த இதுவும் நடக்காமல் இருக்கணும். அப்போ தான் மெயினாக நடக்கும். சாயப்பாவுக்கு நீங்கள் அழுதாலே பிடிக்காது. அதனால் சிரித்த முகத்தோடு இந்த 9 நாள் மட்டும் இருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் சாயப்பா மேடை சிலையெல்லாம் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்துட்டு அப்பாவுக்கு மஞ்சள் அல்லது சந்தனத்தில் பொட்டு வைங்க, குங்குமம் வைங்க, மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற மலர் அணிவிங்க. அப்பாவுக்கு மஞ்சள் நிற மலர்னால் ரொம்ப பிடிக்கும். 2 தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றாமல் இருக்காதீங்க. வீட்டில் 2 தீபம் ஏற்றுங்க. ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் பற்ற வைங்க. அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு டைமண்ட் கற்கண்டாச்சு வைங்க. வச்சுட்டு சாயப்பா பாதத்தில் அமர்ந்து மனதை ஃபஸ்ட்டு ஒரு நிலைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனைலேருந்து முற்றிலும் வெளியில் வரணும் அப்படின்னா அதையே நீங்கள் இந்நேரம் நினச்சிட்டே இருக்கணும். என் கடன் தீரணும். ஆனால் அப்பா உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார். அதுக்கு உங்ககிட்ட நம்பிக்கை தான் வேணும். ஃபஸ்ட்டு நம்பிக்கையும்
பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். அதே போல் வீட்டில் நீங்கள் நம்பிக்கையாக வேண்டிட்டு பொறுமையாக காத்துட்ருக்கணும். ஆனால் நடக்கலை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் சாயப்பா பாதத்தில் அமர்ந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம்ன்ட்டு 108 முறை எழுதுங்க. எழுதிட்டு உங்களால் எவ்வளவு முறை எழுதி வச்சுட்டு நீங்கள் எவ்வளவு முறை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு உங்கள் மனதில் எந்நேரமும் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், என் கடன் பிரச்சனை தீரணும், நான் இதிலேருந்து வெளியில் வரணும், இந்த உடல்நிலை சரியில்லையா, இந்த கொடிய நோயிலேருந்து வெளியில் வரணும், எந்நேரம் அதையே அப்பாவை நினச்சிட்டே இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அப்பாவை நினச்சி ஓம் ஸ்ரீ சாய்ராம்ன்ற இந்த நீங்கள் மந்திரத்தை எந்நேரம் உங்கள் வாயால் சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே மனதில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த 9 நாளில் மிக விரைவில் உங்களுக்கு அது நடக்கும். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 9 நாளும் அந்த வச்சு நம்ம சாயப்பா பாதத்தில் வைக்கிறோம் இல்லைங்களா, பிரசாதம் டைமண்ட் கற்கண்டு, அதை நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கணும். நான் இந்த டைமில் நாம் வெளியில் யாரும் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பிரசாதத்தை ஆளுக்கு 2 கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு இது போல் 9 நாள் நீங்கள் 108 முறை எழுதிட்டு எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அப்பாவை மனம் உருகி வருந்தி அழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிக விரைவில் உங்களுக்கு அந்த செயல், உங்களுக்கு தேவையான பணம், வரவேண்டிய பணம், வெளியில் இருக்கிற பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். அப்பா அற்புதத்தை நிகழ்த்துவார். நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு சொல்கிறீங்க. அதே போல் என் கணவருக்கு சம்பளம் வேணும், வெளியில் வேலை சம்பளம் பணம்லாம் இருக்குது வரணும்னு சொல்லிக்கோங்க. எல்லாமே நடக்கும். அதுக்கு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தீங்கன்னா போதும், அந்த அற்புதத்தை அப்பா நிகழ்த்துவார். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. எப்போவுமே நம்ம நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அப்பாவை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் மிக விரைவில் வெற்றிகரமாக நடக்கும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று மக்கள் சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக வாழணுன்ட்டு நம்ம கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.